பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நீதிமொழிகள் 14 ஒன்றும்படியா ஒன்றாவது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் சொந்த கையினால் அதை இடித்து போடுகிறேன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். புத்தினா என்ன, அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யோபு 28:22 படி பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பென்னால் என்றான்னு கேட்டாங்கனாக்கா எரேமியா 2:19 படி தேவனை மறக்கிற காரியம்தான் பொல்லாப்பு. தேவனை விட்டு விலகுவது, தேவனை தெரிஞ்சிட்டும் அது அவரை கண்டு காணாத போயிடும் நம்ம வாழ்க்கை. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பொல்லாப்பு. அப்புறம் புத்தி உள்ளவன் யாருன்னு கேட்டால் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தி உள்ளவன். அதாவது அது மத்தேயு 7:24 சொல்லப்படுகிறது. அப்புறம் புத்தி இல்லாதவன் யாருன்னா மணலின் மேல் வீடு கட்டுறவன் தான் புத்தி இல்லாதவன். மத்தேயு 7:28. கண்மலை என்றால் என்ன, அது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 சாமுவேல் 2:2 படி எங்கள் தேவனை போல் ஒரு கண்மலையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏசாயா 26:4 யெகோவா நித்திய கண்மலை அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ நீதிமொழிகள் 8:16 படி நானே புத்தி, ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவர் தான் புத்தி, அவரை அறிகிறதா புத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 4:5 படி புத்தியை சம்பாதின்னு சொல்லி புத்தியை வாங்கு, புத்தியை சம்பாதி அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்புறம் 1 கொரிந்தியர் 14:20 புத்தியில குழந்தையாய் இராதே அப்படின்னு குழந்தைகளை போல நம்ம வாழணும், களங்கமில்லாது இருக்கணும். ஆனால் புத்தி குழந்தை போல வச்சிருக்கக்கூடாது, முதிர்ந்த புத்தி உள்ளவங்களாக நாம் இருக்கணும். புத்தியை பெற்றுக்கொள்ளுறதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் வாசம் பண்ணணும். 1 சாமுவேல் 18 சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் நம்ம வாசம் பண்ணணும், அவருடைய கல்பனையின்படி நடக்கணும். இதெல்லாம் தான், அப்போ தான் புத்தி நம்மளுக்குள்ளே பெருகும். புத்தி வர்றதுக்கு நம்ம அதான் செய்யணும். நீதிமொழிகள் 16:22 ஜீவ ஊற்று உடையவர் புத்தி உள்ளவர்கள் தான். ஜீவ ஊற்றுங்கிறது என்ன, ஆவியானவருடைய பிரசன்னம் தான் ஜீவ ஊற்று. அப்புறம் கர்த்தருக்கு பயப்படும் போது ஜீவ ஊற்று நம்மளுக்குள்ளேருந்து புறப்படும். புத்தினால் வரும் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புத்தி நம்மை பாதுகாக்கும், தேசம் சீர்படும். புத்தி நம்மை பாதுகாக்கும். புத்தி உள்ளவங்களாக இருந்தால் எல்லா இக்கட்டில் நின்றும் நாம் புத்தியோடு ஞானத்தோடு செயல்பட்டு எல்லா நெருக்கத்திலும் நம்மளை விடுவிக்கும். எல்லா புத்தியாக நடந்து கொண்டால், நம்ம சாமர்த்தியமாக நடந்து கொண்டிங்கனாக்க எல்லாம் பொல்லாத மனுஷர் கையிலேருந்து நம்ம நாளே தப்பி வைக்க முடியும். அதனால தான் புத்தியும் தேசம் பாதுகாக்கப்படணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே,